வணக்கம் நண்பர்களே, நான் ஜில்லு விலாக்ஸ். ஜில்லு விலாக்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரியே இன்றைக்கி நம்ம 2 இடத்துக்கு போய்ட்டு ஜில்லுன்னு வைப் பண்ண போகிறோம். நான் இப்போ மலேசியாவில் ஈப்போ அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கிறேன். இந்த ஈப்போவில் ஏகப்பட்ட டூரிஸ்ட் இடம் நிறைய இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி என்னுடைய பிளான் வந்து 2 இடத்துல தான் நான் போய் பார்க்க போகிறேன். ஒன்று வந்து குன்னுங் லேங், இன்னொரு இடம் வந்து மிரர் லேக். இந்த 2 இடத்துல போய்ட்டு நம்ம போட்டிங் போக போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம குன்னுங் லேங் வந்துடலாம். இப்போ நம்ம குன்னுங் லேங் வந்தாச்சு. இப்போ நான் டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டு வந்துடும். போட்டு வந்தோடனே ஏறி அந்த சைடு போய் பார்க்கலாம். இது வந்து சுற்றி மலை தாங்க. ஈப்போனாலே வந்து மலை தான். மலையில் ஈப்போ இல்லைங்க, ஈப்போவில் தான் மலையே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்மளுக்கு போட்டு வந்துருச்சு. இப்போ நான் போட்டில் தான் போய்கிட்டு இருக்கேன். இந்த போட்டை தாண்டி இந்த குளத்தை தாண்டி இறங்கின பிறகு, இது குளம் இல்லாமல் அந்த குளத்தை தாண்டி இறங்கின பிறகு ஒரு பெரிய லேண்ட் இருக்குது. போகும்போதே சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, இங்கே வந்து 300க்கு அதிகமான அக்ரெசிவான குரங்குகள்லாம் இருக்குது. அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். நல்லா ஃபோனு தின்பண்டங்கள்லாம் வச்சுருந்தா கொஞ்சம் சேஃபாக வச்சுங்க, வந்து அடித்து பிடிங்கிட்டு போயிடும் அப்படின்னு தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா இது சம்மர் தான், இருந்தாலும் இந்த இடம் சரியான கூலிங்காக இருக்குதுங்க. செம்ம கூலிங்காக இருக்குது இந்த இடம். நல்லா இருக்குது, வெயிலுக்கும் இதமாக இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இன்னொரு கேரளாவுக்கு வந்திருக்கோமோன்னு தான் தோணுது. இந்த இடம் எந்த இடத்தை பிரதிபலிக்குதுன்னா, அந்தமானை தாங்க பிரதிபலிக்குது. ஏன்னா அந்தமானம் இப்படி தான் இருக்கும். அந்தமானோடைய வியூ எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க. எனக்கு என்னமோ அந்தமானுக்கு போன மாதிரியே தான் ஒரு ஃபீல். இன்றைக்கி வந்து மலேசியாவில் வந்து 91 டிகிரிக்கு வெயில் தான் அடித்தது. ஆனால் இன்றைக்கி 91 டிகிரிங்க தெரியலங்க. ஏன்னா அந்தளவுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கூலிங்காக தான் இருந்தது. ஏன்னா நம்ம இருக்கிறது ஒரு அடர்ந்த காடு. நான் அதுக்கப்புறம் என்ன தேடி போனேன்னா, குரங்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி போனேன். ஆனால் எங்கேயுமே குரங்கு கிடைக்கல. ஏன்னா வெயில் டைம்னால ஓடி எங்கே ஒளிஞ்சிருச்சாரான்னு தெரில. நானும் குரங்குக்கு தான் வெயிட் பண்ணேன், ஏதாவது கிடைக்கும். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப பயங்கரமான குரங்குன்னு சொன்னாங்க. அதனால தான் சரி இருந்தால் கொஞ்சம் தேடி பிடிச்சி வீடியோவில் எடுத்து போடுவோன்னு பார்த்தேன். எங்கேயுமே இல்லை. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து ஆவாரம்பூ மரம், கொன்னம்பூன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு 5-6 கொன்னம்பூ மரம் பார்த்தேன். எனக்கு நம்ம ஊர் மாதிரியே ஒரு ஃபீல் வந்துருச்சு. இது என்னமோ அந்த காலத்து ராஜாக்கள் வாழ்ந்த இடம் மாதிரியே இருக்குது இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இந்த டவருக்கு தான் போக போகிறோம். இந்த டவரில் போய்ட்டு மேலே என்ன வியூ இருக்குது அப்படின்னு போய் பார்ப்போம். டவரை பார்க்க சின்னதாக தான் இருந்துச்சு, ஆனால் ஏறும்போது தாங்க தெரியுது 4 மாடிங்க, 4 அடுக்கு கொண்ட ஒரு மாடிங்க. மேலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் தெரியுது. ஒன்றும் பெரிய வியூலாம் இல்லை, ஆனால் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, நம்ம பயலுங்க தான் இங்கே வந்துட்டு போயிருக்கானுங்க. தேவாவும் ஹரிணியும் ஒன்று சேர்ந்துட்டாங்களான்னு தான் தெரியல. வீடியோ பார்த்தா சொல்லுங்கள், ஹரிணியும் தேவாவும். இங்கே பார்த்தீங்களா, சுற்றி மழை தாங்க. இப்போ நான் என்ன தேடிட்டுருக்கேன்னா, இங்கே ஏதாவது குரங்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கேன். குரங்கு ஏதாவது கிடைச்சா எடுத்து போடலாம். அபாயகரமான விலங்குகள் இருப்பதால் நாங்கள் அங்கு செல்லவில்லை. இங்கேயும் வெறும் மூத்திர நாத்தமாக அடிக்கின்றது. அதனால் நாங்கள் பின்வாங்கிக் கொள்கிறோம். எங்களால் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏனென்றால் என்னிடம் 284 சப்ஸ்கிரைபர் மட்டுமே உள்ளனர். அதனால் உங்களை நம்பி மட்டும் என்னால் எடுக்க முடியாது. அன்பர்களே, இங்கே ஒரு வீடு இருக்குது. இந்த வீடு வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க கிட்ட போய்ட்டு பார்ப்போம். இங்கே எதுவும் வெத்தலை வாசனை அடிக்குதுங்க. ஒருவேளை வெத்தலை இருக்குமா என்னன்னு தெரில. வெத்தலை வாசனை தான் அடிச்சுட்டே இருக்குது இந்த சைடு போகும்போது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த வீடு நல்லா இருக்குது. அது வீடு இல்லை, ஒரு சின்னதாக ஸ்டாஃப் தங்குற வீடு போல் நல்லாயிருக்கு.
நானும் இங்கே வெத்தலை வாசம் அடிக்குது, அதாவது வெத்தலை கொடிங்க எதாவது இருக்குமான்னு பாட்டு வரேன். எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கொடுத்தா ஒரு 2 ஓட்டி பார்க்கலாம், கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஓட்டவும் தெரியாது. இப்போ நான் வந்துட்டு இந்த லேக்கை பார்த்துட்டேன். அடுத்தது வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறேன், மிரர் லேக்குக்கு போகிறேன். இப்போ வந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இப்போ மறுபடி கொண்டு போகிறாங்க. எங்கேருந்து ஏற்றுனாங்களோ அங்கே கொண்டு போகிறாங்க. இந்த இடம் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஏதோ இந்த காக்கா படத்தில் ஒரு பாட்டுக்கு வரும்ல, அந்த இடம் மாதிரியே இருக்குதுங்க. பாருங்கள், எனக்கு இந்த லாங் வியூ தான் சூப்பராக பிடிச்சிருக்கு. நீங்கள் யாராவது மலேசியா வரணுன்னா வந்து பாருங்கள். இந்த இடம் வந்து ஈப்போவில் இருக்குது. ஈப்போவில் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போ வந்துட்டு நான் 2வது இடத்துக்கு வந்திருக்கேன், மிரர் லேக்குக்கு. இங்கே சின்ன ஒரு மவுண்டன் கிளிம்பிங்கிறதுக்கு நிறைய பேர் ஏறி ட்ரை பண்ணாங்க. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு டிக்கெட் எடுத்து வந்தாச்சு, 2 டிக்கெட் எடுத்து வந்தாச்சு. இப்போ நம்ம ஹிடன் வேர்ல்டு அந்த மிரர் லேக்கு தான் போக போகிறோம். அங்கே ஒரு குகை தெரியுது பார்த்திங்களா, அந்த குகை வழியாக தான் நம்ம போக போகிறோம். எல்லோரும் மன்னிச்சிடுங்க, ஏன்னா வந்துட்டு அந்த போட்டில் வந்து வரும்பொழுது வீடியோலாம் எடுக்க முடியல. ஏன்னா வந்து அந்த குகையோடைய அளவு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, தலைலாம் இடிக்கும். அது இல்லாமல் வந்து நிறைய பேர், ஒரு 6 பேர் 7 பேர் உட்காந்துருந்தோம். கொஞ்சம் யாராவது ஒருத்தங்க காட்டினாலும் ஃபுல்லாகவே மூழ்கிடுவோம். ஏன்னா 20 மீட்டருக்கு ஆழம் இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல வந்து நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. போகும்போது வேணால் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குதுங்க. இந்த இடத்த பார்க்கும்போது இந்த வனமகனில் வர இடம் மாதிரியே இருக்குங்க. சுற்றி மலை தான், சுற்றி மலை. அந்த மலையில் வந்து ஒரு 100 மீட்டருக்கு குறைஞ்சிருக்காங்க. குறைஞ்சி இந்த நடுவில் இருக்கிற ஏரிக்கை நம்மளை கொண்டு வந்து காட்டுறாங்க. நல்லா இருக்குது. நிறைய விஷயம் சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு 20 மீட்டருக்கு ஆழம் இருக்குது. ரொம்ப ஒரு 3 பில்டிங் மாடி கூட அந்த இடத்துல முழுகும் அப்படின்னு சொன்னாங்க. போட்டெலாம் ஆட்டாதீங்க, விழுந்தோம்னா உள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பயந்து தான் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா ஒருத்தவங்க ஆட்டினாலும் அப்படியே மூழ்கிடும், அப்புறம் அவ்வளோதான், முருகையாக தான். அதனால் அந்த தண்ணியில் நமக்கு என்ன இருக்குது எது இருக்குன்னு தெரியாது. பார்த்தாச்சு. இப்போ நம்ம திரும்பி போகிறோம். வரும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் இந்த டைம் நான் ட்ரை பண்ணுறேன். நானே ரொம்ப படுத்துக்கிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா மேலே வந்துட்டு ஹெல்மெட்லாம் கொடுத்துருக்காங்க தான், இருந்தாலும் எந்த கல் இடிச்சதுன்னா நமக்கு என்ன ஆகும் நமக்கு தெரியாது. ஏன்னா டம்முன்னு இடிச்சிடும். அதனால தான் நான் கொஞ்சம் சேஃப்டியாக கொஞ்சம் இது பண்ணிகிட்டு போகிறேன். நாங்கள் எதிரில் போகும்போது இன்னொரு போட்டு வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் வழி கொடுத்து நிற்கிறோம். அவ்வளோதான். இந்த இடம் பார்த்தாச்சு, நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. ஒரு அட்வென்ச்சர் மாதிரியே இருந்தது. ஏன்னா வந்துட்டு அந்த போட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் கிளம்பும். ஏன்னா வந்துட்டு யாராவது ஆட்டி விட்றாதீங்கடா, ஆட்டி விட்டா அவ்வளோதான்டா, முடிஞ்சிடண்டா, ஜோலி முடிஞ்சிடண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப்பு தாங்க. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த இடம் வந்து ஈப்போவில் இருக்குது, மிரர் லேக்னு பேர். வந்து பாருங்கள், 30 வெள்ளி ஃபாரினருக்கலாம். வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஜில்னு இருக்கும். இந்த ஈப்போனாலே வந்து கூலிங் தாங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.